வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆட்சியில் இருக்கப் போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்த அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் திமுக அரசிடம் வலியுறுத்தல். காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் தவறுகளை தடுக்க மதுபான ஆலையில் இருந்து கொள்முதல் செய்யும் போதே பாட்டில் லேபிளில் QR கோடு அச்சிட்டு வழங்க டாஸ்மாக் நிறுவனம் அறிவுறுத்தல். ஆட்சிக்கு வந்து 55 மாதங்கள் தாமதமாக மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவது ஏன் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. மதுரையின் வளர்ச்சியை தடுக்கும் வகையில் மதவெறியோடு திமுக அரசு நடத்தும் சூழ்ச்சி அரசியலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அறிவிப்பு. கோவையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சைக்கிள்கள் தரமற்ற உதிரி பாகங்களுடன் வழங்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதென பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பார்லிமெண்டில் இன்று வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டு நிறைவு குறித்து சிறப்பு விவாதம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக லோக்சபாவில் பிரதமர் மோடி உரை. இண்டிகோ விமான சேவைகள் ரத்து விவகாரத்தில் முழு தகவல் தெரியாமல் பேசக்கூடாது என்று காங்கிரஸ் MP ராகுலுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு பதிலடி. நவம்பர் 23 அன்று தந்தையின் உடல்நலம் காரணமாக தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட இசையமைப்பாளர் பலாஸ் முச்சல் உடனான கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவின் திருமணம் ரத்து. பெட்டி நிறைய பணம் கொடுப்பவர்களே முதல்வராகிறார்கள் என்று பஞ்சாப் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்துவின் மனைவி கவுர் குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சிறைபிடிக்கப்பட்ட 31 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து விடுதலையாகியும் தாயகம் திரும்ப முடியாமல் தவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்திலும் மலை உச்சியிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இன்னும் தொடர்கிறது. மலை உச்சியில் இருக்கும் தர்காவிற்கு செல்வதற்கும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்கும் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. மதுரையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் 36,660 கோடி மதிப்பிலான 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மதுரையில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் வளர்கிறது எனும் தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டில் மொத்தம் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் 36,660 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதலீடுகளில் 56,766 புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இராணுவத்தினர் கொடிநாள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அவர்களின் ஒழுக்கம், உறுதிப்பாடு மற்றும் மனப்பான்மை நமது மக்களை பாதுகாக்கிறது, நமது தேசத்தை பலப்படுத்துகிறது. அவர்களின் அர்ப்பணிப்பு நமது தேசத்தின் மீதான கடமை, ஒழுக்கம் மற்றும் பக்திக்கு ஒரு சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டு. இராணுவத்தினர் கொடிநாள் நிதிக்கு அனைவரும் பங்களிப்போம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். உக்ரைன் நாட்டில் அமைந்துள்ள செர்னோபில் அணு உலையில் 1986ஆம் ஆண்டு வெடி விபத்து ஏற்பட்டது. கதிர்வீச்சு வெளியாகி ஏராளமானோர் உயிரிழந்தனர். சர்வதேச நாடுகள், தன்னார்வ அமைப்புகள் மூலம் அணு உலையை சுற்றிலும் கவச அமைப்பை நிறுவி கதிர்வீச்சு வெளியில் வராமல் செய்தனர். இத்தகைய சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான அணு உலையின் பாதுகாப்பு கவசம் சேதம் அடைந்திருப்பதாக சர்வதேச அணுசக்தி முகமை வல்லுநர் குழுவினர் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வட அமெரிக்காவின் மிகப்பெரிய மாகாணமான அலாஸ்கா மற்றும் கனடா பிராந்தியத்திற்கு நடுவே அமைந்துள்ள யுகோன் பகுதியில் 7 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் மற்றும் தேசிய வானிலை மையமும் எந்த சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கவில்லை. தமிழகத்தில் டிசம்பர் 12ஆம் தேதி வரை லேசான மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. தற்போது தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் டிசம்பர் 12ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது.
பலத்த காற்று வீசும் என்பதால் தென் மாவட்ட கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏஐ தொழில்நுட்பம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள உதவும் ஒரு கருவியாகும். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நமது கனவை அடைய ஏஐ தொழில்நுட்பம் உதவும் எனவும், நமது இளைய தலைமுறை இந்த கனவை நிறைவேற்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் 2047ஆம் ஆண்டிற்கு முன்பே நாம் இந்த இலக்கை அடைவோம் என டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா பேசியுள்ளார். தமிழகம் முழுவதும் பல்கலைக்கழகங்களின் கீழ் இயங்கி வந்த 41 உறுப்பு கல்லூரிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு அரசு கல்லூரிகளாக மாற்றம் செய்யப்பட்டன. இந்த கல்லூரிகளில் 2006ஆம் ஆண்டு முதல் உறுப்பு கல்லூரி செயல்பட தொடங்கியதிலிருந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக துப்புரவாளர், பெருக்குபவர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் போன்ற ஆசிரியரல்லா பணியாளர்கள் 231 பேர் தினக்கூலி அடிப்படையிலேயே பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 9 மாத நிலுவை ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் என்றும், 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றுபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டியதாக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் தாயகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் நாகை மீனவர்கள் 31 பேர் தங்களை மீட்க கோரி சோகத்துடன் உறவினர்களுக்கு வீடியோ அனுப்பியுள்ளனர். கடந்த நவம்பர் 17ஆம் தேதி இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டும் தங்களை மீட்டு தாயகம் கொண்டு செல்ல இந்திய தூதரகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இலங்கையிலிருந்து வீடியோ பதிவுகளை நாகையில் உள்ள அவர்களது உறவினர்களுக்கு மீனவர்கள் அனுப்பியுள்ளனர். தமிழகத்தில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து வருகிறது. அதற்கு ஏற்றவாறு குடிநீர் தேவையும் அதிகரித்து வருகிறது. அதற்காக அரசு சார்பில் புதிய நீர்த்தேக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நீர்வள ஆதாரத்துறை சார்பில் கோவலம் துணை வடிநில பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலை ஆகியவற்றிற்கு இடையே திருப்போரூர் மற்றும் திருக்கழுக்குன்றம் தாலுகாக்களுக்கு உட்பட்ட பகுதியில் 4375 ஏக்கரில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்பட உள்ளது. பஞ்சாப் சட்டசபைக்கு 2027ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் முதல்வர் இருக்கையில் அமர்வதற்கு கொடுக்க 500 கோடி ரூபாய் பணம் எங்களிடம் இல்லை, பெட்டி நிறைய பணம் கொடுப்பவர்தான் முதல்வராகிறார்கள் என்று பஞ்சாப் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்துவின் மனைவி கவுர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மி அரசின் ஆட்சியில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக கவர்னர் குலாப் சந்த் கட்டாரியாவை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் உடன் நடப்பதாக இருந்த கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவின் திருமணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாகவே தன் வாழ்க்கை தொடர்பாக பல்வேறு யூகங்கள் வெளியாகி வருகின்றதாகவும், நடப்பதாக இருந்த தனது திருமணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதெனவும், தங்களது குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும் ஸ்மிருதி மந்தனா தெரிவித்துள்ளார். இண்டிகோ விமான நிறுவனத்தின் தோல்விக்கு காரணமே மத்திய அரசின் அணுகுமுறைதான் என மத்திய அரசு மீது காங்கிரஸ் எம்பி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இண்டிகோ விமான சேவைகள் ரத்து விவகாரத்தில் முழு தகவல் தெரியாமல் பேசக்கூடாதென்று காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் 14க்கும் மேற்பட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் இரு அவைகளிலும் மசோதா மீதான விவாதங்கள் நடந்து வருகிறது. இந்நிலையில் பார்லிமெண்டில் இன்று வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டு நிறைவு குறித்து சிறப்பு விவாதம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக லோக்சபாவில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். ஆட்சியில் இருக்க போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பள்ளி மாணவர்கள் இடையேயான மோதலில் 2 மாணவர்கள் உயிரிழப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் எடை தராசால் காய்கறி கடைக்காரர் அடித்து கொலை. தென்காசியில் சொத்து தகராறில் விவசாயி வெட்டி படுகொலை. சேலம் தோப்பூர் பகுதியில் தலை துண்டித்து கொலை. நாகர்கோவிலில் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை வழிமறித்து திருட முயற்சி என தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களில் வரும் செய்திகளே
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதற்கு சாட்சி எனவும் தெரிவித்துள்ளார். கோவையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சைக்கிள்கள் தரமற்ற உதிரி பாகங்களுடன் வழங்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதென பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அனைத்து சைக்கிள்களும் தர பரிசோதனை நடத்திய பின்னரே வழங்கப்பட வேண்டும் என்றும், தரம் குறைந்த சைக்கிள்களை வழங்கும் ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஓட்டு வங்கி அரசியலுக்காக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் புனித கார்த்திகை தீபத்தை ஏற்றவிடாமல் சதி செய்து தடுத்து அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக செயல்பட்ட மதவெறி திமுக அரசு மீது மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரையின் வளர்ச்சியை தடுக்கும் வகையில் மதவெறியோடு திமுக அரசு நடத்தும் சூழ்ச்சி அரசியலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி முடிய இன்னும் 70 நாட்களே உள்ள நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கு இப்போது லேப்டாப் வழங்குவது முதல்வர் ஸ்டாலினின் அப்பட்டமான கண் துடைப்பு நாடகம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை ஏமாற்றி திசை திருப்ப முயலும் முதல்வருக்கு சில நேரடி கேள்விகள் என தனது கேள்விகளையும் முன்வைத்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை மற்றும் அவர்களின் குறைகளுக்கு குரல் கொடுக்கும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளில் அரசு வாய்ப்பு வழங்கியுள்ள பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக போராடியவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை மற்றும் பிரச்சனைகளை அறியாத நபர்கள், ஆளும் கட்சியினர், தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்துவோரை அரசு உறுப்பினராக தேர்வு செய்திருப்பது அதிர்ச்சியும் மன வேதனையும் அளிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு காரணமாக காலி பாட்டிலை திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் செயல்படுத்தி வருகிறது. நீலகிரி உட்பட 22 மாவட்டங்களில் அத்திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இத்திட்டத்தில் தவறுகளை தடுக்க மதுபான ஆலையிலிருந்து பாட்டில்களை கொள்முதல் செய்யும் போதே பாட்டிலின் அடிப்புறத்தில் QR கோடு ஸ்கேன் அச்சிட்டு வாங்க டாஸ்மாக் முடிவு செய்துள்ளது. இதனால் எந்த கடையிலிருந்து மது பாட்டில் வாங்கப்பட்டதோ அங்கு மட்டுமே காலி பாட்டிலை திரும்ப வழங்குவது உறுதி செய்யப்படும். இத்துடன் தற்போதைய நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை எப்பொழுதும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.